காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட கந்த புராணத்திலே நாம் இப்பொழுது தாரகாசுரனுடைய வதம் எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். காஷ்யபருக்கும் மாயாவிற்கும் பிறந்த புத்திரர்கள் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் மற்றும் ஆட்டு முகம் கொண்ட அஜமுகி. இவர்களிலே சூரபத்மன் மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றான். சிங்கமுகாசுரன் அவன் அசுரபுரி என்ற கோட்டையை நிர்மாணித்துக் கொண்டு தன்னுடைய அரசாட்சி அங்கே செலுத்தி வருகின்றான். அவர்களுடைய தம்பி தாரகாசுரன் யானை முகம் கொண்ட அசுரன். அவனும் ஒரு நகரத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றான். அதனுடைய பெயர் மாயாபுரி. அவன் அங்கே அரசாட்சி செலுத்திக் கொண்டு வருகின்றான். தேவர்கள் முறையிடுகிறார்கள், அசுரர்களுடைய கொட்டம் தாங்க முடியவில்லை என்று சிவபெருமானிடம். அப்பொழுது சிவபெருமான் முருகப்பெருமானை கூப்பிட்டு ஒரு அருளாணையை சொல்கின்றார். வடிவேலா, தேவர்களின் துயர் தீர்க்க வந்த செந்தில் வேலவா, நீ சென்று அங்கே அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்ற ஒரு இறை யானையை சொன்னவுடன் முருகப்பெருமான் புறப்படுகின்றார் தன்னுடைய சேனைகளோடு. முதலிலே முருகப்பெருமான் களம் இறங்கவில்லை. தாரகாசுரனுடைய வதம் எப்படி நிகழ்ந்தது? அவன் மாயாபுரி பட்டணத்திலே வசித்து வருகின்றான். நிருதியின் மகள் சௌரிகையை கல்யாணம் செய்து கொண்டு அவனுக்கு அசுரேந்திரன் என்ற ஒரு மகன் இருக்கின்றான். முருகப்பெருமான் தன்னுடைய சேனாதிபதி வீரபாகுவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கின்றார். நீ சென்று மாயாபுரிக்குள் உன்னுடைய படைகளை செலுத்தி கொண்டு புறப்படுவாயாக. அங்கே தாரகாசுரனை நீ எதிர்த்து கொண்டிரு, அவனை நீ அடக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை உரைக்கின்றார். கூடவே 54 படைத்தலைவர்களும் புறப்படுகின்றார்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்டு கொண்டு படை புறப்படுகின்றது. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒரு சிறிதும் கவலை இல்லாமல் இருக்கின்றான் தாரகாசுரன். ஏன்னா அவன் சூரபத்மனுடைய தம்பி. 10,000 வருடங்கள் தவம் செய்து 108 யுகங்கள் 1008 அண்டங்களை அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான வரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் அசுரர்கள். அவர்களுக்கு ஒரு சிறிதும் களைப்போ சோர்வோ கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வாங்கிய வரம் அப்படி. யார் வந்து நம்மை எதிர்க்க முடியும், யார் நம்மை அடக்க முடியும், யாராலும் நம்மை எதிர்க்க முடியாது என்ற ஆணவத்தின் உச்சியிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 குணங்களின் எதிரொலிப்பாக இந்த 3 பேர் விளங்குகின்றார்கள். சூரபத்மனும், சிங்கமுகாசுரனும், தாரகாசுரனும். இப்பொழுது முருகப்பெருமான் பாருங்க என்ன ஒரு புத்திசாலியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், எடுத்த உடனே முதலிலேயே சென்று சூரபத்மனை அவ எதிர்க்கவில்லை. முதலிலே தம்பியை எதிர்க்க சொல்கின்றான், தன்னுடைய தம்பியான வீரபாகுவை கொண்டு. இப்பொழுது வீரபாகுவுக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அசுரனை நாம எதிர்க்க சொல்கின்றோம் அல்லவா, எவ்வளவு பெரிய பெருமிதம் அவருக்கு. துணை சேனாதிபதியாக வீரகேசரையும் நியமிக்கின்றார் முருகப்பெருமான். அத்தனை படைகளும் புறப்படுகின்றன மாயாபுரியை நோக்கி. ஆனா மாயாபுரிக்கு புறப்படும் பொழுது எதிரிலே கிரௌஞ்ச முறை வந்து நிற்கின்றது. என்னை தாண்டி சென்று விடுங்களே பார்க்கலாம் என்று சொல்லியவாறு கொஞ்சம் கூட அசரவில்லை. வடிவேலனுடைய துணை சேனாதிபதி வீரகேசரி அவர் என்ன பண்றாரு பாருங்க. தாரகாசுரனுக்கு போர்பறையை அறிவிக்கின்றார். தாரகன் பார்க்கின்றான், முருகனே ஒரு சிறுவன், அவன் அனுப்பிய இந்த இளம் சிறார்கள் நம்மை என்ன செய்து விட முடியும்? இந்த கொக்கரிப்போடு அவன் இருக்கின்றான். தாரகாசுரன் பயப்படவில்லை. அவன் வந்து என்ன பண்றான் பாருங்க, வீரகேசரியிடம் போர் புரிகின்றான். பல அஸ்திரங்களை எய்கின்றான். கொஞ்சம் கூட சளைக்கவில்லை. 2 பேரும் போரிலே. சரி பார்க்கிறான், கொஞ்சம் நமக்கு டஃப் கண்டிஷன் தானே இவன் கொடுக்குறான், காம்படிஷன் அதிகமா இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயும் நாம பொறுமையா அப்படியே விளையாட்டா போர் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்றான்னா கதாயுதத்தை நோக்கி எரிகின்றானாம். ஆனா பாருங்க தாக்கு பிடிக்க முடியல. வீரகேசரியால மயக்கமடைஞ்சு விழுந்துடுறாரு. இந்த அறிவிப்பு
சேனாதிபதியாக விளங்குகின்ற வீரபாகுவிற்கு தெரிய வருகின்றது. அவரே களத்தில் இறங்குகின்றார். அவரும் என்ன பண்றாரு, தேரிலே புறப்பட்டு செல்கின்றார். அசுரப்படைகளை 4 பக்கமும் சிதறடிக்கிறார் தன்னுடைய அம்புகளை கொண்டு. பார்க்கிறான் தாரகாசுரன். நாம ஏதோ சாதாரணமா நினைச்சுட்டோம் போல, இளம் சிறார்கள் தான் வந்திருக்கிறார்கள் நினைச்சுக்கிட்டாக்கா இப்படி நம்மள கொஞ்சம் அசர வச்சுட்டாங்க இல்லையா. சரி, நாம இதுக்கு மேலேயும் விளையாட்ட போர் புரியக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான். தன்னிடம் இருக்கின்ற நாராயண அஸ்திரம், எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்துகின்றான் தாரகாசுரன். ஆனால் இந்த அத்தனை அஸ்திரங்களுக்கும் பதில் அஸ்திரம், மாற்று அஸ்திரம் வைத்திருக்கின்றார் வீரபாகு. சரி, கடைசியா நம்ம ஒண்ணு பிரயோகம் பண்ணலாம். என்னன்னா ஆக்னேய அஸ்திரம். அது என்ன ஐயா ஆக்னேய அஸ்திரம் என்று? அதை நாம விட்டாக்கா எதிரில் இருக்கக்கூடிய இடம் தீப்பிடித்து எரிந்து விடும், அழிந்து விடும். இதுதான் நோக்கம். இந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கின்றான் தாரகாசுரன். யானை முகம் கொண்ட அசுரன். அதை விடுத்த உடனே பார்க்கிறாரு வீரபாகு. இதற்கா எனக்கு பதில் கொடுக்க முடியாது என்று அவரும் ஆக்னேய அஸ்திரத்தை கையில் எடுக்கின்றார். 2 அஸ்திரங்களும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது தாரகாசுரன் விடுத்த அஸ்திரத்தை இந்த வீரபாகு விடுத்த அஸ்திரம் பொடிப்பொடியாக்கி விட்டது. கொஞ்சம் மிரண்டுதான் போயிட்டான் தாரகாசுரன். ஏன்னா நாம என்னமோன்னு நினைச்சோம், ஆனா இப்படி நம்மள கஷ்டப்படுத்துறாங்களே என்ற முடிவுக்கு வந்துட்டான். ஆனா தோல்வி ஒப்புக்க மனம் இல்லை. அவன் என்ன பண்றான் பாருங்க, ஒரு சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டு கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் புகுந்துடுறான். பார்க்கிறாரு வீரபாகு. நீ ஒளிஞ்சுக்கிட்டா நான் விட்டுடுவேனா, நான் வரமாட்டேனா பின்னாடி அப்படின்னு அவரும் புறப்படுறாரு. இதுல என்ன விஷயம்னா, கிரௌஞ்ச மலை என்பது மாயத்தால் உருவாக்கப்பட்ட மலை. அவன் ஒரு அசுரன் கௌஞ்சன். அவன் மலையாக அந்த வடிவத்தோடு அங்கே அமர்ந்திருக்கின்றான். இப்போ உள்ளலா புறப்பட்டு போயிட்டானா தாரகாசுரன். பின்னாடியே வீரபாகவும் வருகின்றார். வீரகேசரி மயக்கமடைந்திருக்கின்றார். தேவர்கள் பார்க்கின்றார்கள். தேவப்படைகளும் அங்கே இருக்கின்றன. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேவப்படைகள். உள்ள புகுந்தவுடனே பாருங்க இவனுடைய மாயத்தை. தாரகாசுரன் என்ன பண்றான், வீரபாகு உள்ள வந்த உடனே இருட்டுல ஒன்னும் தெரியல. ஏன்னா மலை இல்லையா, இருந்த குகை. இவன் வெளியே வந்துடுறான் வேற வழியா. ஆனா குகையோட வாசல் அடைக்கப்பட்டு விடுகிறது. தேவர்களும் உள்ளே சென்று விட்டார்கள் கொஞ்சம் பேர். இப்ப வெளியே வந்துட்டு என்ன பண்றான் பாருங்க, ஒழிந்தது தேவப்படை என்று நினைக்கின்றான். ஏன்னா படை சேனாதிபதி உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றார் மலைக்கு உள்ளே. வெளியே தாரகாசுரன். மிஞ்சி இருக்கின்ற தேவப்படைகளை அடித்து துவம்சம் செய்கின்றான் தாரகாசுரன். இப்பொழுது வீரகேசரி மயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றான். அவன் எழுந்து பார்க்கிறான். தன்னுடைய சேனாதிபதி என்ன ஆனார் என்பது அவனுக்கு புரியவில்லை. ஏன்னா அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள புகுந்தவுடனே மலை மூடிக்கொண்டு விடுகிறது. குகையினுடைய வாசலை அடைத்து கொண்டு உள்ளே இருப்பவர் என்ன ஆனார் என்பது தேவப்படைகளுக்கு தெரியாது. ஒரு கால் என்ன ஆனாரோ, அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டு விட்டதோ என்ற பயம் தேவர் படைகளுக்கு. அவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது துணை சேனாதிபதி தான் படையை நடத்துகின்றார் வீரகேசரி. தாரகாசுரன் பார்க்கிறான். அவன் என்ன பண்றான், மிஞ்சி இருக்கின்ற தேவர் படைகளை அடித்து விரட்டுகின்றான். இப்பொழுது வீரகேசரி ஒரு செய்தி அனுப்புகின்றார் முருகப்பெருமானுக்கு. வீரபாகு என்ன ஆனார் என்று தெரியவில்லை, நீங்கள் தான் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று. நாரதர் பார்க்கின்றார். இவ்வளவு கலேபரத்தை பார்த்து கொண்டு அவர் முருகப்பெருமானிடம் சென்று உரைக்கின்றாராம். முருகா, இன்னும் என்ன தாமதம், ஏன்னா விட்டா அவர்கள் அழித்து விடுவார்கள் போல இருக்கின்றது, ஒரு தேவர் கூட மிஞ்ச மாட்டார் போல இருக்கின்றது, பயமாக இருக்கின்றது சுவாமி, தாங்கள் தான் வந்து காப்பாற்ற வேண்டும், இதற்கு மேலும் என்ன தாமதம் அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் புறப்படுகின்றார் வாயுவை கூப்பிட்டு. ஏன்னா வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்வோம் அல்லவா, அவ்வளவு வேகத்திலே புறப்படுகின்றார் தேரை எடுத்துக்கொண்டு. வாயு பகவான் தான் தேரை நிர்மாணிக்கின்றார். இப்பொழுது புறப்படுகின்றார் முருகப்பெருமான். எதிரிலே வந்து நிற்கின்றார். கேட்கின்றார் தாரகாசுரனை பார்த்து, நீ என்னை என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள், எனக்கு கவலை கிடையாது, ஆனால் என்னை நம்பி இருக்கின்ற தேவர் படைகளை நீ என்ன செய்தாய், அவர்களை விட்டுவிடு அப்படின்னு. ஆனாயம் என்ன பண்றான் பாருங்க, உன் மாதிரி சிறுவனுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கொள்ள அப்படின்னு கொக்கரிக்கின்றான். பார்க்கிறாரு. சரி, உள்ளே சென்ற வீரபாகு என்ன ஆனார் என்பது யாருக்கும் புரியவில்லை. முருகப்பெருமான் பார்க்கிறாரு. சரி, இதற்கு மேலே நாம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, தேவர்கள்லாம் பயப்படுறாங்க, அஞ்சு நடுங்குகிறார்கள். தன்னுடைய வடிவேலை எடுத்து விடுகின்றார் அந்த கிரௌஞ்ச மலையை நோக்கி. அப்பொழுது கிரௌஞ்ச மலைக்குள் இருக்கின்ற வீரபாக உள்ளிட்ட மற்ற தேவர்கள் எல்லாம், தேவர் படைகள் எல்லாம் வெளியே வருகின்றன பத்திரமாக. இப்பொழுது தேவர் படைகளை விட்டு விட்டார் அல்லவா முருகப்பெருமான்.
கோபம் வந்து விடுகிறது தாரகாசுரனுக்கு. கிரௌஞ்ச மலையை பிளந்து விட்டார் அல்லவா. கிரௌஞ்சன் என்பவன் ஒரு அசுரன் என்று நாம் முன்னமே சொன்னோம். இப்போ இவன் என்ன பண்றான் பாருங்க தாரகாசுரன். அவனை நோக்கி வடிவேல் வருகின்றது. இவன் 3 அசுரர்களுடைய உருவத்தை எடுக்கின்றான். தாரகாசன், வித்யுன்மாலி, கமலாட்சன், இந்த 3 அசுரர்களுடைய உருவத்தை எடுக்கின்றான். அப்பொழுது முருகப்பெருமான் என்ன பண்றாரு, சிவபெருமானாக மாறி தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி ஜுவாலையை கொண்டு அந்த 3 அசுரர்களையும் அவர் மாய்க்கின்றார். தாரகாசுரன் இறுதியாக வந்து நிற்கின்றான் தன்னுடைய மாயா ரூபத்தை காட்டிக்கொண்டு. முருகப்பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய வேலை எடுத்து அவனை நோக்கி செலுத்துகின்றார். இப்பொழுது தாரகாசுரன் மடிந்து விட்டான். மிகப்பெரிய அசுரன் இறந்து விட்டான். எத்தனை பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. யாராலும் வீழ்த்த முடியாத, யாராலும் அடங்காத தாரகாசுரன் ஒழிந்து விட்டானா. இதை எப்படி நம்ப முடியும் அசுரப்படைகளுக்கு? அவர்களால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஒரு சிறு குழந்தை வடிவேலன் வந்து ஒரு வேலை விடுத்து தாரகாசுரனை கொன்று விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய களங்கம் அசுரப்படைகளுக்கு. எத்தனை பெரிய தவம் இருந்து அவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள் வரத்தை. இப்படி ஒரு பொடிப்பயல் வந்து நம்மை நாசமாக்கி விட்டானே என்ற பெரும் கோபம் அவர்களுக்கு வந்து விட்டதாம். அசுரேந்திரன் பாருங்க எப்படி அழறான். ஏன்னா தன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் அல்லவா. அவ்வளவு பெரிய வருத்தம் அவனுக்கு. தேம்பி தேம்பி அழுகின்றானாம். தந்தையை என்னை தாங்கள் அனுப்பியிருக்க கூடாதா, நான் சென்று போரிட்டு இருக்க மாட்டேனா, இந்த சிறு பயிரை நம்பி நீங்கள் போய்விட்டீர்களே இப்படி யமலோகத்துக்கு என்று அவனுடைய அழுகைக்கு ஒரு முடிவே காணும். ஆனால் எதிர்பக்கம் பார்த்தாதா தேவர்கள் ஆரவாரிக்கின்றார்கள், மலர் மாலை புரிகிறார்கள் முருகப்பெருமானை நோக்கி. எவ்வளவு பெரிய ஆனந்தம் அவர்களுக்கு. ஏன்னா எத்தனை வருடங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த அசுரப்படை ஒழிய வேண்டும் என்று, அவர்களுடைய கொட்டம் அடங்க வேண்டும் என்று. அவர்களுக்கெல்லாம் ஆனந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அல்லவா இது. இந்த செய்தி தெரிந்தவுடன் அத்தனை தேவர்களும் என்ன பண்றாங்களாம், மகிழ்ச்சியால் அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்களாம். வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கம் விண்ணை எங்கிலும் முழக்கமிட்டது. ஆரவாரிக்கின்றார்கள் அப்படி தேவர் படைகள். முருகப்பெருமான் பார்க்கிறார். ஏன்னா சூரபத்மனுடைய தம்பி வீழ்ந்து விட்டான். 3 பெரிய அசுரர்கள், சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். இதுல என்னன்னா சூரபத்மனுக்கு நாம் அவ்வளவு சீக்கிரம் முடிவு சொல்லிட முடியாது. சூரபத்மன் விஸ்வகர்மாவினுடைய மகளை மணந்து கொண்டிருந்தான். பதுமகோமலை என்பது அவளுடைய பெயர். அவனுக்கு 4 பிள்ளைகள், பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரவாகு என்று. அவன் மகேந்திரபுரி என்ற பட்டணத்திலே வசிக்கின்றான். சிங்கமுகாசுரன் இவன் அசுரபுரி என்ற நகரை நிர்மாணித்துக் கொண்டு யமனின் மகள் விபூதிகையை மனம் செய்து கொண்டிருக்கின்றான். இவருக்கு 100 புத்திரர்கள். 3வது தம்பி தாரகாசுரன் மடிந்து விட்டான். அவன் நிருதியின் மகள் சௌரியை கல்யாணம் செய்து கொண்டு அவனுக்குத்தான் ஒரு பிள்ளை அசுரேந்திரன். அவனுடைய துயரம் சொல்லி முடியாது. அவன் அப்படி வருத்தப்படுகின்றானாம், என்னுடைய தந்தையை இப்படி நான் இழந்து விட்டேனே ஒரு சிறு பயலை நம்பி என்று. அவன் அந்த மாயாபுரி பட்டணமே அழுது கொண்டிருக்கின்றான். ஏன்னா கிரௌஞ்சமலையும் விழுந்து விட்டது, மாயாபுரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களும் அழிந்து விட்டார்கள். இந்த செய்தி சூரபத்மனுக்கு எட்டியது. சூரபத்மன் என்ன செய்தான் வடிவேலனை தாக்க என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் கந்தனை சிந்தனை செய்து கொண்டு இருக்கலாம். சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரங்க குழி அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடைக்கும், கந்தன் அலங்காரம் நன்னூல் 101 கவிதான் அறிந்தவரே என்பது அருணகிரிநாதனுடைய அற்புதமான வாக்கு. 100 பாடல்களிலே கந்தர் அலங்காரத்திலே ஒரே ஒரு பாடலை நாம் மனப்பாடம் செய்து தெரிந்து கொண்டிருந்தாலும் நம்மை வடிவேலன் வந்து காப்பாற்றுவாராம். இப்படி ஒரு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார் அருணகிரிநாதர். இப்படித்தானே நடந்தது. முருகப்பெருமானை நம்பியவர்களை முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற அற்புதமான நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த கந்த புராணத்தின் மூலம் கச்சியப்ப சிவாச்சாரியார் நாமும் கந்தனை சிந்தனை செய்து கொண்டிருப்போம். அடுத்த அத்தியாயத்திலே சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.